டிஎம்கே ஜென்சி இருக்காங்களா, அவங்க வந்து நிறைய மார்க் பண்றாங்கல்ல, எம்எல்ஏ பல்லவி எல்லாம் மார்க் பண்றாங்களா, நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து குழந்தைய தூக்கின்னு வராங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா முக்காவாசி பெண்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அதை வந்து இவங்க மார்க் பண்றாங்கன்னா இவங்களோட கேவலமானவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. குழந்தை தூக்கிட்டு வராங்க அப்படிலாம் பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. அது அவங்கள மார்க் பண்றதுக்கு வந்து அவங்க வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தா மார்க் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு பிறந்து ஒரு 2 வீக்ஸ் ஆன குழந்தைய எந்த தாயும் வந்து வீட்டுல விட்டுட்டு வர மாட்டாங்க. ஜென்சி கிட்ட வந்து இப்படி நடந்துப்பாங்க, ஜென்சி எல்லாம் இப்படி நடந்துப்பாங்கன்றத வந்து ஏத்துக்கவே முடியல. கல்யாண ஃபங்க்ஷனை வந்து அது ஏதோ சாவு வீடு மாதிரி ஆக்கிட்டு ஏனே புரியல. தமிழ்நாடு நம்மளாச்சு. ஏடிஎம்கே வந்து சேர்ந்து விஜய் தள்ளிட்டு இவங்க ஆட்சியை பிடிக்கிற மாதிரி தான் இப்ப இவங்க பண்றதும் யார் மாதிரி நடந்து பாக்குறாங்க. இந்த ஆட்சி வந்து 6 மாசத்துக்குள்ளார கவிழ்ந்துரும். அதெல்லாம் கவராதுன்னா முன்னாள் முதலமைச்சர்ன்ற தகுதியை இழந்துட்டாங்க. கனவான்னு தெரியாத அளவுக்கு 50 நாள் ஆட்சி. தமிழ் தேசியம், திராவிடம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கத்துக் கொடுக்கணும்ன்ற எண்ணம் போயிடுச்சு. இவங்க 5 வருஷம் ஆண்ட ஆட்சி யாரும் திரும்பி கூட பார்க்கல. இவர் 50 நாள் ஆண்ட ஆட்சி எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கு. வேலையே அவங்களுக்கு அதுதானே. ஏன்னா தமிழோட மொத்தம் அவங்களுக்கு தானே. அதனால அவங்க கையிலே இருக்கணும், அவங்களே எல்லாம் பண்ணிக்கணும், அவங்களே இது பண்ண வேற யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இந்த 5 வருஷம் அடுத்து ஒரு 5 வருஷமா விஜய் தான் ஆட்சியில நிற்பாரு. அடுத்த ஆட்சியில இவங்க பேரு கூட வராது. நம்ம டிவிக்கு அரசனுடைய சாதனைகள் வந்து இன்னும் நிறைய தொடரும். அவங்க வந்து நல்லா சிறப்பா பண்றாங்க. அவங்க ஆட்சி வந்து உண்மையா இருக்கு, நேர்மையா இருக்கு, தூய்மையா இருக்கு. அந்த மாதிரி ஒரு பச்சை வந்து வேற யாருமே இருக்க மாட்டாங்க. கடைசியா 2 பேர் தடுத்து நின்னாலும் சரி, அவர் தான் பின்னாடி வர நாலேஜ்னு போவார். இன்ஸ்டாகிராம் வந்து ஒருத்தர் 2 பேர் யூஸ் பண்ணல, ஃபேஸ்புக்கு ஒருத்தர் 2 பேர் யூஸ் பண்ணலாம். ஆயிரக்கணக்கான பேர் யூஸ் பண்றாங்க. இந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லைன்றத நிரூபிக்கிறதுக்காக அவங்களா ஒன்னொன்னா கிரியேட் பண்ணி வைக்கிறது தான் இது. டிஎம்கே ஜென்சி இருக்காங்களா, அவங்க வந்து நிறைய மார்க் பண்றாங்கல்ல, எம்எல்ஏ பல்லவி எல்லாம் மார்க் பண்றாங்களா, நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கட்சியில வந்து பல்லவின்றவங்க கட்சியில வந்து நின்று ஜெயிச்சிட்டாங்க. அவங்க வந்து குழந்தைய தூக்கின்னு வராங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா முக்காவாசி பெண்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தை பெற்று அம்மா வீட்டுல இருக்கணும், சேஃப்டியா இருக்கணும், நம்ம குழந்தை சேஃப்டியா இருக்கணும், நம்ம சேஃப்டியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க அதெல்லாம் தாண்டி கட்சிக்காக அங்கங்க ஓட்டுறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அதை வந்து இவங்க மார்க் பண்றாங்கன்னா இவங்களோட கேவலமானவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்கள மார்க் பண்றதுக்கு வந்து அவங்க வேற ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தா மார்க் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு பிறந்து ஒரு 2 வீக்ஸ் ஆன குழந்தைய எந்த தாயும் வந்து வீட்டுல விட்டுட்டு வர மாட்டாங்க. இப்போ நம்மளும் குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா வீட்டுல விட்டுட்டு வேற எங்கன்னா போயிருப்பாங்களா? கிடையாது. அப்போ நம்ம வந்து இது அரசியல் ரீதியா பார்க்காம ஒரு பொண்ணா தான் குழந்தைய கையில வச்சுக்கணும்னு நினைக்கிறது வந்து தப்பே கிடையாது. அது எந்த இடத்துக்கு போனோம், இப்போ ஆஃபீஸ் போறாங்க, அந்த இடத்துல கூட்டு போக முடியலன்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துப்பாங்க. இப்போ இந்த இடத்துல அப்படி வந்து அவங்களால அதாவது பொது வெளியில வரும்போது என்னோட குழந்தைய வச்சிருக்கிறது நான் அசிங்கமாவோ இல்லை வந்து அது ஒரு தடையாவோ அவங்க நினைக்காம என்னோட பொறுப்பு என்னவோ அதை பொதுவெளியில பண்ணிட்டு ப்ளஸ் குழந்தையும் அதுவும் அவங்களுடைய பொறுப்பு, அதுவும் அவங்களோட பொறுப்பு தான். இப்போ அவங்களுடைய பதவியில அந்த பொறுப்பை அவங்க எப்படி வந்து மேனேஜ் பண்றாங்களோ அதே மாதிரி குழந்தைன்றது அவங்களோட பொறுப்பு தான், ஒரு தாயோட பொறுப்பு தான் அந்த குழந்தைய பாதுகாத்துக்கிறது. அப்போ அதை கொண்டு வரது தப்பு கிடையாது. ஆனா அதை மார்க் பண்றது வந்து எனக்கு தெரியல, அது எந்த விதத்துல அது ஒரு டீசென்டான ஒரு விஷயமாவே எனக்கு தெரியல. அதை பத்தி பேசுறதே ஃபர்ஸ்ட் தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து ஒரு பொம்மைலாம் வச்சு மார்க் பண்றது ஒரு பொண்ணா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. எம்எல்ஏ பல்லவி அவங்கள வச்சு ரொம்ப மார்க் பண்ணிருந்தாங்கல்ல, ஆமா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை பத்திலாம் அப்படி பேசக்கூடாதுண்ணா. அதெல்லாம் ரொம்ப தப்புண்ணா. ஒரு குழந்தை தூக்கிட்டு வராங்க அப்படிலாம் பேசக்கூடாது, ரொம்ப தப்பு. அது இதை வச்சுலாம் மினிஸ்டர் சரத் மாதிரி கில்லி சரத் இந்த மாத்திரை இது பண்ணார்ல, ஆமா ஆமா, அதெல்லாம் மார்க் பண்றாங்கல்ல, அதெல்லாம் எப்படி? அது வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. எதிர்கட்சியா போயிட்டாங்க. எப்பவுமே டிஎம்கே எதிர்கட்சினா அந்த அளவுக்கு வேலை பார்ப்பாங்க. ஆட்சிக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இருக்காம தெரியல. அது வந்து அவர் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் பேக் முன்னாடி பண்ணிருக்காரு. பிளஸ் அது வந்து ஒரு மாத்திரை போட்டு பண்றாரு. ஐபிஎல் அவ்வளவு பெரிய ஸ்டேடியம்ல அதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு அலவுடும் இல்லை அவர் சொன்னாம. பிளஸ் எடுத்துட்டே போனாலும் அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போற அளவுக்கு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் அவரு இருக்க போறதா, அவரோட ஃபியூச்சர் அவருக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் அவரும் தெரிஞ்சவர் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு சும்மா ஸ்ட்ராட்டஜி தான், ஏதாவது பண்ணணும்னு பண்றாங்க, அவ்வளவுதான். சேகர் பாபு தலைமையில அவங்க பண்ணாத தப்பா, அவங்க சைடு இல்லாத தப்பா, அதை தாண்டி இது வந்து ஒரு விஷயமே கிடையாதுண்ணா. ஏன்னா நம்ம தப்பு செய்யறோம்னா நம்ம ஐடியில வந்து போஸ்ட் பண்ண மாட்டோம். யாரா இருந்தாலும் அவ்வளவு தைரியமா ஒரு போஸ்ட் போட முடியாது. ஒரு போதை மருந்து யூஸ் பண்றாங்கன்னா அது எப்படி போஸ்ட் பண்ண முடியும்? இப்போ ஒரு அமைச்சரா இருக்காரு, இப்போ நம்ம கொஸ்டின் பண்றோம். நார்மல் ஹியூமன் இருந்தா கூட அது போட முடியாதுல்ல. அந்த போஸ்ட் எப்படி இருந்தாலும் சொசைட்டில பாப்பாங்கல்ல. இன்ஸ்டாகிராம் வந்து ஒருத்தர் 2 பேர் யூஸ் பண்ணல, ஃபேஸ்புக்கு ஒருத்தர் 2 பேர் யூஸ் பண்ணலாம். ஆயிரக்கணக்கான பேர் யூஸ் பண்றாங்க. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் பார்த்துட்டு அதை வந்து ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஒரு சின்ன தப்பு வந்து கம்ப்ளைண்டா எடுத்து நிறைய பேர் ரைஸ் பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி வந்து இவர் இந்த விஷயத்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது தப்பா இருந்தா அப்பயே கொஸ்டின் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ அவர் அமைச்சரா இருக்கும், நீங்க எல்லாருமே போராட்டம் பண்றீங்க, அது பண்றீங்க, இதை நீங்க வந்து நார்மல் உங்க கட்சியில இருக்கும்போது, நீங்க அந்த கட்சி ஆளும் போது நடந்ததா இந்த விஷயம். ஏன்னா இது 2 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த 2 வருஷம் முன்னாடி வந்து இவங்க தான் கட்சி ஆண்டாங்க.
விஜய் ஆன்ல அப்ப அவர் அமைச்சரும் கிடையாது, இப்பதானே அவர் அமைச்சரு. அப்ப நீங்க பாத்துருக்கலாம்ல. அப்பயுமே அறிவிப்பு வச்சிட்டாங்கல்ல விஜய் டிவிகே மூலியமா வந்து இவங்க நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வச்சிட்டாங்க. அப்ப வந்து நீங்க இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்கலாம்ல. அவர் ஜெயிச்சிட்ட அப்புறமா இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்க. ஏன் இத்தனை நாள் நீங்க கண்ண மூடினா இருந்தீங்க? டிவிகே சார்பா வந்து கடைசியா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து வேட்பாளர்களே வந்து அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடி யார் நிக்கிறாங்கன்றது அவங்களுக்கே வந்து தெரியாது. டிஎம்கே அவங்க வந்து ஆக்ஷன் இப்ப எடுக்க வேண்டிய வேலை இல்லைன்னா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் ஓகேவா. இப்பதான் வந்து அதை ரீசெண்டா வந்து சர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. அத்தனை பேர் முன்னாடி வந்து இப்ப நீங்களும் நானும் கூட இருக்கோம். ஒருத்தர் முன்னாடி ஒரு தப்பு செய்ய முடியுமா? ஒரு நார்மல் சிகரெட் பிடிக்க கூட யோசிப்பாங்க. பக்கத்துல ஆள் இருக்காங்களே, அப்படி இருக்கும்போது ஒரு போதை பொருள் எல்லாரும் முன்னாடி எப்படி செய்ய முடியும்? ஒருத்தர் 2 பேர் இருக்க இடமா ஸ்டேடியம், ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறாங்க. ஒருத்தர் கணக்கு இல்லைன்னா இன்னொருத்தர் கணக்கு தெரிஞ்சிருக்கா, அப்பயே கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து அதை வந்து எடுத்து அதை ஒரு கொஸ்டினா வைக்கிறாங்க. அவ்வளவுதான் விஷயம். இவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லன்றத நிரூபிக்கிறதுக்காக அவங்களா ஒன்னொன்னா கிரியேட் பண்ணி வைக்கிறது தான் இது. ஏன்னா இவங்க ஆட்சியில நிக்கும் போது வந்து யாருமே சட்டம் பண்ணல. இவங்க ஆட்சி எப்படி கேவலமா போயிடுச்சு. போதை மருந்தா நம்ம கண் எதிர்க்க நம்ம பாக்கல. அவர் சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து டேப்லெட் ஸ்க்ரட்ச் பண்ணி கூட கொடுத்துருக்கலாம். அது நம்ம ஏன்னா அவருக்கும் குழந்தை இருக்கு. சப்போஸ் அது அவர் குழந்தைக்கா கூட இருக்கலாம். அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாதுல்லண்ணா. இப்போ உங்க வீட்டுல குழந்தை இருக்குன்னு இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க இப்ப நார்மலா நீங்க கூட டேப்லெட்டை வந்து ஸ்க்ரட்ச் பண்ணலாம். அது வந்து உங்க குழந்தைக்கா இருக்கலாம். அதை வந்து நான் எப்படி ஒரு போதை மருந்துன்னு யோசிக்க முடியும்? இது இவங்களா கிரியேட் பண்றதா எல்லாமே. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எந்த ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் புலம்பிட்டே இருக்காங்கல்ல. அது எல்லாரும் வந்து ஒப்பாரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது நீங்க எப்படி சொல்றேன்? முன்னாள் அமைச்சர்ன்றத மரியாதையா அவருக்கு எடுத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவரும் ஒரு அமைச்சரா முதலமைச்சரா நின்று இருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. மத்தவங்க வந்து அவரை கேலி பண்ணல. ஆனா விஜய் ஜெயிச்சதுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இவரு மட்டும் தான் அந்த கேலி. இவரு அவங்க பையன், இவங்க 2 பேரும் அதை எப்படி சொல்ற புரளி பேசினே இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர்ன்றத தகுதியை இழந்துட்டாங்க. ராகவா லாரன்ஸ் இருக்காருல்ல, அவரும் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கில் நான் நிக்கல, 2 படம் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் எந்த யாரு கூட நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. விஜய் கூட தானே வருவாரு, வேற வாய்ப்பே இல்ல. ஏன்னா இப்ப அண்ணாமலையும் புதுசா ஒரு இயக்கம் தொடங்கி இருக்காரு. மேபி அண்ணாமலை கூட கண்டிப்பா போக மாட்டாரு. 100% வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட்டா நிப்பாரு ராகவா லாரன்ஸ். அதை தாண்டி வேற எந்த கட்சிக்கும் போக வாய்ப்பு இல்லை. 50 நாள் ஆட்சி காலம் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறேன். கனவான்னு தெரியாத அளவுக்கு 50 நாள் ஆட்சி. இவங்க 5 வருஷம் ஆண்ட ஆட்சி யாரும் திரும்பி கூட பாக்கல. இவர் 50 நாள் ஆண்ட ஆட்சி எல்லாரும் திரும்பி பாக்குற அளவுக்கு இருக்கு. எம்.கே. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆட்சி 6 மாசத்துல கவுந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி கவுறதுக்கு எதனா சான்ஸ் இருக்கா? இல்ல அவர் எதனால அப்படி பேச? இவங்களாதான் எல்லாத்தையும் சொல்லணும். 5 நாள்ல கவுந்துரும், 10 நாள்ல கவுந்துரும், 1 மாசத்துல கவுந்துரும். இவங்களாதான் இவங்களை மட்டம் தட்டிட்டே இருக்காங்க. வேற யாருமே மட்டம் தண்ட வேலையே இல்ல. இந்த 5 வருஷம் அடுத்து ஒரு 5 வருஷமா விஜய் தான் ஆட்சியில நிப்பாரு. இவங்க அதோட அவர் டோட்டலா ஏற கட்டி வைக்க வேண்டியதா. இவங்க அடுத்த ஆட்சியில இவங்க பேரு கூட வராது, ஜீரோல தான் நிப்பாங்க. அம்பாசமுத்திரம் தொகுதியில வந்து இடைத்தேர்தல வந்து சீமான் வந்து பொது வேட்பாளரா நிக்கிறாரு. அங்க ஏடிஎம்கே கட்சிக்காரங்களும் நிக்கல, டிஎம்கே கட்சிக்காரங்களும் நிக்கல. இவங்க 2 பேர்த்த சார்பாகவும் சீமான் தான் நிக்கிறாரு, அம்பாசமுத்திரத்துல நிக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அப்ப திராவிடத்தை வந்து மாதிரி ஒரு பச்சை வந்து வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கான பச்சை வந்து ஃபர்ஸ்ட் விஜய் வரும்போது என் தம்பி வராரு சொன்னவரு அப்படியே தலைகீழ கவுந்துட்டாரு. அவர் ஒரு கூத்தாடி என்னென்னவோ சொல்லிட்டாரு சீமான். அவரை தாண்டி ஒரு பச்சை வந்து வேற யாருமே கிடையாது. தமிழ் தேசியம் பேசின விஜய் வரும்போது ஒண்ணு திராவிடம் பக்கம் நில்லுங்க, இல்ல தமிழ் தேசிய பக்கம் நில்லு, நடு ரோட்ல நின்று லாரி அடிச்சு செத்துறாதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு. இன்னைக்கு அதே 2 திராவிட கட்சிகளை சேர்த்துட்டு தானே அம்பாசமுத்திரத்துல நிக்கிறாரு. அது வந்து கரெக்டா எந்த விதத்துல நியாயமா இருக்கு? கடைசியா 2 பேர் தடுத்து நின்னாலும் சரி, அவர் தான் பின்னாடி வர லாரி வச்சுன்னு போவார். விஜய் வச்சுன்னு போக மாட்டாரு. 2 பேரை தாண்டி ஃப்ரண்ட்ல வராது லாரி, பேக் சைட்ல வந்து இஷ்டு போயிடும். இப்போ வந்து அம்பாசமுத்திரத்துல சீமான் ஜெயிக்க சான்ஸ் இருக்கா? இல்ல அங்கேயும் டிவிகே சார்பா நிக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க? அங்கேயும் டிவிகே சார்பா நிக்கிறவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க. யாருமே எப்படி சொல்றது, இத்தனை தொகுதியை தாண்டி அந்த ஒரு தொகுதியில மட்டும் அவர் ஜெயிச்சிட போறாரு. இத்தனை தொகுதியில விஜய் தானே ஜெயிச்சாரு. இப்ப அந்த தொகுதியில மட்டும் அவர் ஜெயிச்சு என்ன பண்ண போறாரு? டிவிக்கோட 50 டேஸ் ஆட்சி காலம் எப்படி இருந்தது? இப்ப ரொம்ப நல்லா தானே போயிட்டு இருக்கு. விஜயோட 50 டேஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்ப விஜய் வந்ததுல இருந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குண்ணா. இப்ப இந்த டாஸ்மார்க் இதெல்லாம் ரொம்ப பண்ணிருக்காங்க. என்ன ஒண்ணு இந்த ஃப்ரீயா இது குடுக்குறாங்க பாத்தீங்களா, அது வேண்டாம். அது இப்படி கொடுத்துட்டு இப்படி புடுங்குவாங்க பின்னாடி. அது வேண்டாம், அது மட்டும் வேண்டாம்னு சொல்ல வராங்க. ஜனங்க எல்லாருமே அதை பத்தி தானே பேசுறாங்க. அதாவது வந்து நம்ம டிவிக்கு அரசனுடைய சாதனைகள் வந்து இன்னும் நிறைய தொடரும். அவங்க வந்து நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. அவங்கள ஆட்சி வந்து உண்மையாக இருக்குது, நேர்மையாக இருக்குது, தூய்மையாக இருக்குது. இப்போ தான் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கால அவகாசம்லாம் இருக்குது, காலங்கள் இருக்குது. அது போக போக தெரியும். அவங்களுடைய நடைமுறை வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டாக வரும். எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் எந்த கல்யாணத்துக்கு போனாலுமே ஒரு மாதிரி புலம்பிட்டு வேலையே அவங்களுக்கு அதுதானே. ஏன்னா தமிழோட மொத்தம் அவங்களுக்கு தானே. அதனால் அவங்க கையிலே இருக்கணும், அவங்களே எல்லாம் பண்ணிக்கணும், அவங்களே இது பண்ணணும், வேற யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணத்துக்கு போயிட்டு டிவிக்கு ஆட்சி வந்து 3 மாசமா இருக்கலாம், 6 மாசத்துல கவுந்துரும் அப்படின்றாங்க. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இது ஜனநாயக நாடு.
இது மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணுறதா அவங்களே தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரியான வழியில் போனால் தானே ஒரு இடத்துக்கு போய் நம்ம அடைய முடியும். அது டிவிக்கு அரசு வந்து இப்போ சரியான முறையில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நல்லது. கூட்டணி கட்சிகள் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதை பற்றி நம்ம ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப டிஎம்கே ஜென்சியில இருக்கவங்களுக்கு அரசியல் வந்து தெரியாம பண்றாங்களா இல்ல அவங்க கத்துத்தரல? இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல பாதி பேர் தெரியாம தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ ஈவன் நான் பேசுறேன்னா எனக்கும் ஃபுல்லா தெரிஞ்சிடாது இல்லையா? நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு யாரும் எதையும் பண்றது இல்லை. எல்லாமே கத்துக்கிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதுல கரெக்ட் தப்புன்றதை யோசிக்காம அதை ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர். அதுதான் இப்ப பிரச்சனையா வந்து நிக்குது. இப்போ பாதி ஜென்ரேஷன் வந்து அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. மீதி ஜென்ரேஷன் ஒருத்தரை ஃபாலோ பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்களோ அது கொடி பிடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து சரி தப்புன்றது அந்த இடத்துல இருக்க மாட்டேங்குது அவங்க கிட்ட. அவங்க தான் இந்த மாதிரி மார்க் பண்றது. அதுல இருக்க ஒரு நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்காம இவங்க இஷ்டத்துக்கு வந்து மார்க் பண்றது வந்து ஜென்சி கிட்ட வந்து இப்படி நடந்துப்பாங்க, ஜென்சி எல்லாம் இப்படி நடந்துப்பாங்கன்றத வந்து ஏத்துக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் எல்லாம் மாறிட்டாங்க. இப்போ எப்படின்னா தமிழ் தேசியம், திராவிடம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கற்றுக் கொடுக்கணுன்ற எண்ணம்லாம் போயிடுச்சு. இதை வச்சே இன்னுமே ஓட்டுறது முடியவே முடியாது. ஏன்னா ஜென்சிஸ்ன்னு இல்லை, இதுக்கப்புறம் வராங்களோ. இப்போ நானே கூட எனக்கு தமிழ் தேசியம் இதெல்லாம் அதெல்லாம் எதுக்கு? நல்ல ஒரு ஆட்சி கொடுங்க, கரெக்ஷன் இல்லாமல் கொடுங்க. பொருள் வர வேண்டிய பொருள் நல்லதாக கொடுங்க, நல்லதாக ஒரு ஸ்டேட் நடத்துங்க, ஒரு வேலை கொடுங்க. இவ்வளோதான். யூத்துக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க, ஆட்சியை நல்லா நடத்துங்க போதும். அதுக்கு தமிழ் தேசியமோ இல்லை இதுவோ இதை காப்பாற்றணும் அதை காப்பாற்றணும் அவசியம் இல்லை. இருக்கிறவங்களை காப்பாற்றினா போதும், அவ்வளோதான். அந்த ஸ்டேட்டுக்கு வந்தாச்சு இப்போ எல்லாரும். அதே மாதிரியே ராகவா லாரன்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தார். நான் வந்து திருச்சி கிழக்குல நிக்கல, பட் ஆனா எனக்கு ஒரு 2 படம் இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் யார் கூட பயணிக்கிறேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எதை மீன் பண்ணினா இப்போ அண்ணாமலையும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இது ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. லதா ரஜினிகாந்த் அவங்களும் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி இது 2ஐயும் ஜாயின் பண்ணி அவர் இது பண்ணுவாரா இல்லை டிவிகே கூட விஜய் கூட பயணிப்பாரான்ற மாதிரி ஒன்று இருக்குங்களா? இல்லை, அவங்க என்னை பொறுத்தவரைக்கும் தனியாக தான், அண்ணாமலை தனியாக தான் இருப்பாரு. இல்ல ராகவா லாரன்ஸ் யார் கூட பயணிப்பாருன்ற மாதிரி ஒன்று இருக்கு. ராகவா லாரன்ஸ் மேபி விஜய் கூட பயணிக்கலாம். அவர் அப்பதுலேருந்தே ஒரு நல்லா செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனா என்ன, எதுவுமே போதாது, எதுவுமே பத்தாதுன்னு எல்லாத்துக்குமே ஒரு பேக்கப் ஸ்டோரி இருக்குன்னு தப்பு பேச தான் செய்வாங்க. அது யாரும் எதுவும் பண்ண முடியாது, தனியா நிற்க முடியாது. அவர் எங்கேயும் போறதுக்கும் வாய்ப்பு இல்லை. விஜய் தான் வேற வழி கிடையாது. ஜெயிக்கிற கட்சி நோக்கி தானே எல்லாரும் போவாங்க, அவ்வளவுதான். பிராக்டிக்கலா தான். ஏதோ இன்ஃபுளுன்ஸ் ஆக்டர் யாரா இருந்தாலுமே நல்லது செய்யணும்னு முடிவு பண்றாங்கன்னா பண்றாங்க. அவங்களை நோக்கி மக்கள் போதான் செய்வாங்க, வேற வழி. டாஸ்மார்க்ல வந்து 50 நாள்ல 100 கோடி ரூபாய் கவர்மெண்ட் கஜானா கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அது ஓகே, குட் தான். ஆனா என்ன, அதுலயும் அவங்களோட பிரச்சனை கொஞ்சம் நிறைய இருக்குல்ல. அவங்க இந்த லோடிங் அன்லோடிங் ப்ளஸ் அவங்களோட சம்பளம் கம்மியா இருக்கு. அவங்களும் நிறைய பிரச்சனை போராட்டம்லாம் ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணிருக்காங்க. அதையும் கொஞ்சம் சரி பண்ணணும். ஆனா இது ஓகே ப்ளஸ் தான். பார்ட்டி ஃபண்டுக்கு போகாம எதுவும் வந்தாலும் கவர்மெண்ட் வந்தா நல்லது தானே, நமக்கு நல்லது. அந்த வைகோ வந்து டிஎம்கேல இருந்து வெளில வந்துட்டு டிவிகேக்கு ஜாயின் பண்ணிருக்காரு. ஆமா, அது பார்த்தேன். அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய 2 எம்எல்ஏவையும் ரிசைன் பண்ண சொல்லிட்டு மறுபடியும் இடைத்தேர்தல் நிக்கிற மாதிரி விஜய் கிட்ட இருந்ததா சொல்லியிருந்தாரு. திரும்ப மாத்தி சொன்னாரு அதுவும். ஆமாமா, திரும்ப அதையும் மாத்தி சொன்னாரு. வைகோ எனக்கு அப்பவே தெரியும், வைகோ கையை பிடிச்சி தூக்கும் போதே முடிச்சிட்டாரு வைகோ தலைவர். இவங்களாம் வெயிட் பண்ணிருக்காங்க ஒரு நேரத்துக்காக. பிளஸ் யாரும் டிஎம்கேல ட்ரீட் பண்ண மாதிரி தெரியல, வைகோவையும் நல்லா ட்ரீட் பண்ண மாதிரிலாம் தெரியல. சும்மா ஏதோ ஒரு கட்சி, அதுவும் ஒரு கட்சின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா வைகோ ஓகே தான். எப்படி இருந்தாலும் எல்லாரும் இந்த பக்கம் மூவ் பண்ணிடுவாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் தானே போவாங்க. டிஎம்கேல வந்து ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், எந்த ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் புலம்பிட்டே இருக்காங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கல்யாண ஃபங்க்ஷனை வந்து அது ஏதோ சாவு வீடு மாதிரி ஆக்கிட்டு ஏனே புரியல. அவங்களும் நல்லா இருக்கணும்ல. இங்க போயிட்டு நல்லா இல்லாதவனை பத்தி நீ நல்லா இருக்க மாட்டேன், அவன் நல்லா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு கல்யாணம் இல்ல அது, அந்த மாதிரி பேசக்கூடாது. அதுக்கு ஒரு தனியா ஒரு ஸ்ட்ரீட்ல எவ்வளவு இதுக்கு காசு இருக்குல்ல, தனியா ஒரு ஸ்டேஜ் போட்டு என்ன கத்துறமோ கத்திட்டு போலாம். தப்பாக சொல்லணும் இல்ல, இது முறை கிடையாது. நேத்து வந்து ஒரு கல்யாணத்துக்கு, ஸ்டாலின் கல்யாணத்துக்கு போயிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி 3 மாசம் தான் இருக்கும், இல்ல அதிகபட்சம் 6 மாசம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்ற மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இவங்க எப்படி சொல்லலாம் 3 மாசம் தான் இருக்கும் 6 மாசம் தான் இருக்கும்? அதை எப்படி பாக்குறீங்க? அவர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்க தமிழ்நாடு நம்பலாச்சே, எப்படி தமிழ்நாட்டை விடுறதுன்ற ஒரு இது அவங்களுக்கு முடியல. அவங்களால இன்னும் அவர் தான் சிஎம்னு ஒரு நினைச்சிட்டே இருக்காங்கல்ல. அவங்க இதையும் எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்காம நடந்த உடனே அவங்களால சமாளிக்க முடியல. பிளஸ் அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்ல ஒரு சின்ன பயம். நம்ம இது ஒரு 5 வருஷம் ஓட விட்டுட்டா அப்புறம் மறுபடியும் அடுத்தடுத்த இயர்ஸ் அடுத்த எலெக்ஷன்ஸ்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அடுத்து வர்றது யூத். எப்படி இருந்தாலும் விஜய் அப்படியே மாறிடும், இந்த சிஎம்க்கு தான் அப்படியே போவாங்க எல்லாரும். பிளஸ் நல்லதும் பண்றாங்க, அதனால ஒரு பயம். இந்த 50 டேஸ் வந்து ஓகே தானா? ஓகே தான், என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஒரு புதுசான ஒரு கவர்மெண்ட் 50 டேஸ் ஓகே தான். கவர்மெண்ட்டை பத்தி நம்ம என்ன பண்ண முடியும், கட்சியில அவங்க அமைச்சர் அப்படிதான் இருப்பாங்க. பிளஸ் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் தான், அவங்க கொஞ்சம் கரெக்டா இவங்களுக்கு ஏற்ற நடந்தாங்களா பிரச்சனை இல்லை. ஆனா என்ன 50 டேஸ்க்கு ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான். இன்னும் கொஞ்சம்
பேர் கொண்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜூலை செகண்ட் வீக்ல வந்து கரூர் போறாரு சிஎம், வந்து அங்க பாதிக்கப்பட்டவங்களை பார்க்க போறாரு. அது போகணும் தானே, அது அவர் அப்போதுலேருந்தே போகணும்னு நினச்சிருப்பாங்க, அவங்க போகாமலான்னு நினைக்க மாட்டாங்க. ப்ளஸ் அது எப்படி இவங்க மாற்றுவாங்கன்னு தெரியாதுல்ல, அதனால இவங்க வெயிட் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் செட்டில் டவுன் ஆன பிறகு இப்போ போய் பார்த்துட்டு வரலாம்னு ஒரு கரூர்ல அமைச்சர் இப்போ அவர் பதவி விலகிறதும் ஏடிஎம்கேல இப்போ இவர் கரூர் போறதுக்கு சேர்த்து வச்சு பேசுறாங்க. ஆனா அது எது ஒண்ணு நமக்கு தெரியாது, அங்க என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரியாது. நம்ம நியூஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம சொல்றோம். ஆனா அது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா எங்கேயோ பால் பிடிச்ச மாதிரி போயிட்டே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடாது. அவங்க என்ன ரீசனால போறாங்களோ, இவர் என்ன ரீசனால பதவி விலகிறாரு, அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லையா. நம்ம அதெல்லாம் கனெக்ட் பண்றது அதெல்லாம் நல்லா கொஞ்சம் இந்த ஜென்ரேஷன் பசங்க அரசியல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும். ஆனா யாரும் அது விரும்பல. ரீல்ஸை பார்த்துட்டு நியூஸை பார்த்துட்டு அவங்க காதுல கேட்கறது அவங்க கண்ணில் பாக்குறத மட்டும் வச்சு ஒரு விஷயம் எல்லாமே இதுதானே, எதுவுமே பண்ண முடியாது. ஒரு கவர்மெண்ட்டை காப்பாற்றணும்னா இப்போ எல்லாருமே வேணும் தானே. அதே தப்பாக தான் பேசுகிறாங்க. டிஎம் எங்கள் கட்சியால தான், எங்களுடைய கூட்டணி கட்சியால தான் நீங்கள் வந்து வாழ்றீங்க, நீங்கள் ஆட்சி அமைச்சிருங்கன்னு சொல்கிறாருல்ல, அது ஓகே தான். பட் ஆனால் அவங்களுக்கும் ஒரு பயம் தானே. பிஜேபி வந்துச்சுன்னா யாருமே இருக்க முடியாது, ஒருத்தர் கூட இருக்க முடியாது டிஎம்கேல. அதனால ஒரு பயத்தில் சரி இவங்களே அனுப்பி வைக்கிறாங்க. அது அந்த டாக்ஸ் வரதான். சீமான் வந்து அம்பாசமுத்திரத்துல பொது வேட்பாளராக நிற்கிறாரு. தமிழ் தேசியம்னு பேசிட்டு 2 திராவிட கட்சிகளையும் கூட சேர்ந்து நிறுத்துறாரு. அது எப்படி பாருங்க? அது ஏன் பண்றாங்கன்னே புரியல மாட்டேங்குது. ஆக்சுவலா இது வந்து இன்னைக்கு தான் நடக்குதா இல்ல ரொம்ப நாளா இதுதான் நடக்குதான்னு தெரியல. இன்னைக்கு தான் இவங்க 2 பேரும் பேசி வச்சு இதை பண்றாங்களா இல்ல இது விஜய் வந்ததுனால எடுத்த முடியும் இல்ல முன்னாடி இருந்தே இதான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கூட ஒரு நடந்திருக்கு. ஒரு மொக்க வேட்பாளராக போடுவாங்க டிஎம்கே சைட்ல இருந்து சில டைம்ல அவர் இதுக்கு முன்னாடி இருந்தப்போ. இதுவும் நான் அப்படிதான் பாக்குறேன். இது அவங்க என்னன்னா சீமானா இருந்தா அது வந்து ஒரு கேட்டகரியா போயிடும், திராவிடன்ற கேட்டகரி வராது. ஆல்ரெடி ஒரு இவரும் தமிழ் கட்சி தானே வச்சிருக்காரு, அதனால அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பாக்குறேன். அவர் தமிழ் தேசிய விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, ஒண்ணு திராவிட பக்கம் இல்லைங்க, இல்ல தமிழ் தேசிய பக்கம் இல்லைங்க, ரெண்டும் வேணும்னு சொல்லிட்டு நடு ரோட்ல நின்று லாரி அடிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சார். இது வந்து அவரு எதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இது வந்து அவர் முன்னாடி எடுத்துருக்கலாம். நீ சேர்ற ஆளு எப்பவே சேர்ந்துருக்கலாம்ல. உன் கட்சியாவது வளர்ந்துருக்கும், மத்தவங்களாவது வளர்ந்துருப்பாங்க, கூட இருக்கவங்களாம் நல்லா செஞ்சிருக்கலாம். நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது சட்டசபையில போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அதை இன்னைக்கு சொல்லணும்னு நினைக்கிறது அது ரொம்ப தப்பாகுது. பிளஸ் அது சேர்றதே இவங்க 2 பேர் சேர்ற மாதிரி தானே. அது ஏடிஎம்கே சேர்ந்து விஜய் தள்ளிட்டு இவங்க ஆட்சியை பிடிக்கிற மாதிரி தான் இப்ப இவங்க பண்றதும் தப்பு தானே. எல்லாமே தப்பு தான். என்ன பண்றது, இப்போ வரைக்கும் பேசிட்டு தானே இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே அலையன்ஸ் வந்து இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேசுவாங்க. கண்டிப்பா பேசிதான் ஆகணும், அவங்க வேற வழி கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா இது அந்த மாதிரி போயிடுச்சு, மொத்தமா தூக்கிட்டு போயிட்டாரு இவரு. நாளைக்கு வர போறவங்களும் அப்படிதானே இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அடுத்து யாரெல்லாம் ஓட்டர் ஐடி வாங்க போறாங்களோ கண்டிப்பா வந்து இப்போ ஒரு 18 to 21 இருப்பாங்கன்னா அடுத்து 16 to 18 வரும்போது கண்டிப்பா எல்லாருமே வாங்கிடுவாங்க. எல்லாரும் ஓட்டுமே விஜய்க்கு தான். அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கு. அது எப்படி சமாளிக்குதுன்னு தெரியாம இப்ப என்னென்ன ஸ்ட்ராட்டஜி கூட இருக்கவங்களாம் சொல்ல பண்றாங்க. கவிலின்னு சொல்லிட்டு MK ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்களே, அதுக்கு திருமாவளவன் வந்து ஒரு பதில் கொடுத்து, ஆட்சி கவுல நீங்க எப்படி சொல்லலாம், நாங்க 5 வருஷமுமே டிவிகே கூட தான் நாங்க பயணிக்க போறோம். ஏன்னா அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா ஒரு 50 வருஷமா எந்த ஒரு மினிஸ்டர்லயுமே அவங்க இடம் கொடுத்தது இல்லை. இன்னைக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிக்குமே மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. அது எப்படி இருக்கு? அது கரெக்டா. விஜய் அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே கூட்டணி ஆட்சி தான் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நடந்திருக்காரு. எல்லா கூட்டணி இதுக்கும் எல்லாருமே கொடுத்துருக்காரு. என்ன பத்தி கம்யூனிஸ்டுக்கும் ஒரு கொடுத்துருக்கலாம், அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால ஓகே, கம்யூனிஸ்டும் கொடுத்திருந்தா அது ஒரு நல்லதா இருந்திருக்கும். பிளஸ் அங்க இருந்த போதும் யாரும் நல்லா மதிச்ச மாதிரிலாம் தெரியல. எனக்கும் திருமாவளவன் ஒரு நல்ல மதிப்பு இருக்கு. அவர் அங்க இருந்த வரைக்கும் அவரை நல்லா பார்த்துட்டதாவோ இல்ல ஒரு தப்பா பேசினதாவோ எதுவுமே நல்லா நடத்தினதுனா எனக்கு தெரியல. இங்கே அவர் நல்லாவே நடத்துறாங்க. பிளஸ் அவர் ஒரு முக்கியமான ஒரு இதுல புள்ளியில இருக்காருல்ல. இங்க அவர் ஒரு 2 கட்சி எம்எல்ஏ வச்சிருக்காரு, அவங்கள ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காரு. நல்ல சீட்டு தான் அதுவும், ஓகே தான் அது. ஆனா என்ன, அதுவும் தகாத வார்த்தை ஆராசை போன்றவர்கள்லாம் தப்பு. அது மாதிரி பேச்சலாம் அவங்களும் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க, வெளியே இருந்து போனாலும் கொடுக்க மாட்டாங்கன்னா அது இன்னும் அப்புறம். ஏன்னா அவங்களுக்கும் 60 வருஷ கனவு, அது மினிஸ்ட்ரியில இடம் பிடிக்கணும், கூட்டணி ஆட்சி நடக்கணும்னு சொல்லிட்டு. ஐயூஎம்எல்க்கும் அது ரொம்ப வருஷ கனவு. ஐயூஎம்எல்லாம் ரொம்ப ஐயூஎம்எல்லாம் ஏன்னே புரியல. அவ்வளவு வருஷமா அந்த கூட்டணியில அவங்க இருந்தது கூட அந்த டைம்ல இருந்தே இவங்களே பிஜேபி சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்பயும் ஐயூஎம்எல் கூட தான் இருந்தாங்க. இப்போ வெளியே வந்து அவங்களுக்கு ஒரு மினிஸ்டர் கிடைச்சு அவங்களோட சமுதாயத்துக்கு ஒரு நல்லது நடக்குது தானே. திருமாவளவன்லாம் அவங்க சமுதாயத்துக்கு நல்லது நடக்குது, இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா இதெல்லாம் தாங்க முடியல அவங்களால. முதல்ல தான் பொறுத்துக்க முடியல. இது முதல்ல அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இதுதானே. அதை வேற எப்படி சொல்ல முடியாது, யார் மாதிரி நடந்துக்கணும்னு பாக்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில அன்புமணி ராமதாஸும் அப்பா மகன் 2 பேரும் இப்ப ஜாயின் பண்ணிருக்காங்க. பழைய எம்எல்ஏ அருள் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து இப்ப தனியா ஏதோ மத்த டீம்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி 1 இயருக்கு முன்னாடி 2 பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம கட்சியில இருந்து ஒரு துணை முதல்வரா இருக்கலாம், 2-3 மினிஸ்டர்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்க வந்து அது ஒரு ஈகோ பிரச்சனை வச்சுக்கலாம். அது வந்து அப்பா மகனுக்குள்ள நடந்தது. அதுக்கு நடுவில் மாட்டி இவங்களா தான் முடிக்கிறாங்க. அருள் அப்புறம்
அப்புறம் இன்னொரு மினிஸ்டர் அவரு பொதுச்செயலாளர் அவர் தான் மாட்டி முடிக்கிறாங்க. ஜி.கே. மணி அவர் தான் மாட்டி முடிக்கிறாங்க. தனியாலாம் போக வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லாருமே சேர்த்துருவாங்க, இல்ல அருள் அவரை தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்க வாய்ப்பு. டிஎம்கேல இருந்து ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், எந்த ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் புலம்பிட்டு விஜய் தான் அப்படி இப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க. அது ரொம்ப சும்மாண்ணா. அவங்கள பத்தி எதை சொன்னாலும் நம்பவே மாட்டாங்கண்ணா ஜனங்க. அதெல்லாம் சும்மா. ஸ்டாலின் பத்தி அப்படி பண்றதெல்லாம் ரொம்ப பொய்னா, அதெல்லாம் சும்மா நடிக்கிறாங்க. இந்த ஆட்சி வந்து 6 மாசத்துக்குள்ளார கவிழ்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கவராதுண்ணா. விஜய் எப்போதுமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. அதை பத்தி கவராது. இப்போ டிஎம்கேல இருந்து டிவிகேக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்களே, அவங்க எல்லாம் ரொம்ப இழிவா பேசுறாங்களே, கேவலமா பேசுறாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் அவங்களே அனுபவிச்சுக்குவாங்கண்ணா. அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் எதுவும் தெரியல. அமைச்சரவையில கொடுத்தாங்களா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு, பட் டிஎம்கே அந்த மாதிரி அந்த டிஎம்கே ஏதோ அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இப்போ விஜய் வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மினிஸ்டர்ல இடம் கொடுத்திருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்க? என்ன சொல்றது, அவங்க மட்டும் அந்த சைடு இல்லாம எல்லாருக்கும் ஆதரவு கொடுக்குறாங்கல்ல. அதுலயே அந்த மனசுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி அவங்க இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு. அதுலயே நீங்க பாத்துக்கலாம்னா. ராகவலாரன் திருச்சி கிழக்கில் நான் நிக்கல, இன்னும் 2 படம் இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் என்னன்னு சொல்றேன். கண்டிப்பா விஜய் கட்சிக்கு தான் வருவாங்க. விஜய்க்கு தான் ஆதரவு தருவாங்க. ராகவலாரன்ஸ் அவங்க கண்டிப்பா விஜய் பக்கம் தான் நிப்பாங்க. அவங்க நம்பிக்கை இருக்கு 100% அவங்க ராகவலாரன்ஸ் விஜய் பக்கம் தான் நிப்பாங்க. எல்லாம் அப்படியே பெல்ட் அடிக்கிறாங்கண்ணா. அதுதான் நான் சொல்லுவேன். எப்படி விஜய் தான் தெரிஞ்சு போச்சு. அதனாலுமே இப்ப எல்லாருமே விஜய் பக்கம் மாறுறாங்க. அவங்களுக்கே அவங்க தெரிஞ்சு போயிடுச்சு விஜய் வந்தா எப்படி இருக்கும் என்ன எதுன்னு. ஃபர்ஸ்ட் அவங்க யோசிக்கல, இப்ப வந்த அப்புறம் யோசிச்சுட்டு எல்லாருமே அப்படியே பெல்ட் அடிக்கிறாங்க. கண்டிப்பா விஜய் தான். இவங்க நல்லா